ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக்லெஸ் ப்ரௌனி கேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஒரு 200 கிராம் மைதா எடுத்து வச்சுருக்கேன், 200 கிராம் சுகர் எடுத்து வச்சுருக்கேன், கொக்கோ பவுட்ரு வந்து கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், பேக்கிங் சோடா ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், சாக்லேட் வந்து ஒரு 80 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன், பட்டர் வந்து வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கோங்க. பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. இது ஒரு 50 கிராம் விட கம்மியாக ஒரு 3 க்யூப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இது ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, எக்கு யூஸ் பண்ணாததுனால நம்ம வந்து தயிர் யூஸ் பண்ணுறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சாக்லேட்டை வந்து மெல்ட் ஆக்கி யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை வந்து டபுள் பாயிலில் தான் நம்ம மெல்ட் ஆக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு கெட்டில் வச்சு தண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து இது மேலே தான் அந்த பவுலை வந்து வச்சு நம்ம சாக்லேட்டை வந்து மெல்ட் ஆக்க போகிறோம். இது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இப்படி கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா மெல்ட் ஆகிடும். ஓரளவு மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரை அதில் வந்து போட்டுடலாம். பட்டர் போட்டு ரொம்ப வந்து மெல்ட் ஆக வேண்டாம், ஏன்னா வந்து கேக் வந்து கொஞ்சம் ஹார்டாகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நம்ம டைரெக்டாக வந்து சாக்லேட்டை மெல்ட் ஆகிறதுக்கு பதில் இந்த மாதிரி பண்ணுறோம், டபுள் பாயிலிங் பண்ணுறோம். ஓவனில் கூட நீங்கள் வந்து சாக்லேட்டை வந்து மெல்ட் ஆக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்புலேருந்து இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சுகர், ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஃபுல்லாக எடுத்து நீங்கள் சலித்து வச்சுக்கோங்க. நான் மைதா மாவு சலிச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு, அப்புறம் கொக்கோ பவுட்ரு எல்லாத்தையும் போட்டு சலித்து எடுத்துக்கோங்க. சுகரை வந்து நம்ம மெல்ட்டு ஆக்கி வச்சுருக்கிற பட்டரில் வந்து அதில் கொட்டி நம்ம சூட்டோடு இருக்கும்போதே அதில் கிளறி வச்சுக்க போகிறோம். ட்ரை இன்க்ரீடியண்ட்டை வந்து லாஸ்ட்டில் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதில். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க மைதா மாவும் கொக்கோ பவுடரும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டரும் சாக்லேட்டும் மெல்ட் ஆக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதோடு வந்து நம்ம சுகரை போட்டு கலந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தயிர் போட்டுக்கலாம். தயிர் நம்ம வந்து நல்லா வந்து புளிக்காமல் நல்லா கட்டியாக இருக்கிற தயிராக எடுத்துக்கணும். தயிர் வந்து நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா, எக்கு போடாததுனால நம்ம தயிர் வந்து ஆட் பண்ணுறோம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலாக தான் நம்ம வந்து மைதா மாவு கொக்கோ பவுடரை வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ மைதா மாவும் கொக்கோ பவுடரும் இருக்கிற இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் செட் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே வந்து நம்ம ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து கன்வெக்ஷன் மோடில் ஆன் பண்ணி 180 டிகிரியில் ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து உங்கள் ஓவன் எப்படி மெத்தடுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 15 மினிட்ஸ் பண்ணுறேன் ப்ரீ ஹீட்டு. இது ப்ரீ ஹீட் ஆகட்டும். நம்ம வந்து மைதா மாவு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி டின்னில் வந்து பட்டர் பேப்பரை போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. என்கிட்ட வந்து ஸ்கொயரான டின் இல்லை, அதனால் இதில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன டின் இருக்கோ அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இதை நம்ம அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை எல்லாத்தையுமே அதில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு நம்ம டாப்பிங்ஸ்க்கு வந்து எது சாக்கோ சிப்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டாப்பிங்ஸில் போட்டுக்கோங்க. என்கிட்ட சாக்கோ சிப்ஸ் இல்லை இன்றைக்கி, அதனால் நட்ஸ் மட்டும் போடுறேன். அது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. நட்ஸை வந்து கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம அதை ஓவனில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ப்ரீ ஹீட் பண்ண டைமிங் எனக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் திருப்பி மறுபடியும் வந்து 180 டிகிரியில் ஒரு 45 மினிட்ஸ் வந்து நான் பேக் பண்ண போகிறேன். ரெடி ஆயிடுச்சு. இப்போ டின்லேருந்து நம்ம ரிலீஸ் பண்ணி கேக் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கேக்கு வந்து கட் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் கூட சர்வ் பண்ண போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இப்போ எனக்கு 45 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா கரெக்டாக இருந்திருக்கு. நீங்கள் உங்கள் ஓவனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க டைமிங்கை. ஃபைனலி இப்படி தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம இதை வந்து கட் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் கூட சர்வ் பண்ண போகிறோம். என்ன ஐஸ்கிரீம்னாலும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வெனிலா ஐஸ்கிரீம் கூட நான் சர்வ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஐஸ்கிரீம் வேணுமோ அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.